ஹாய் ஹலோ ஆர்மி உங்களில் ஒருத்தி நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடிஎஸ் இந்த சூப்பர் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வந்துட்டு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். சரி புரியுது, உங்களுக்கு தேடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நானே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க சரியா. வழக்கம் போல் இந்த வீடியோ வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் உங்களில் ஒருத்தி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, என்னை தெரிகிறதா. ஏழு பேரும் ஒன்றா கிளம்பி ஒரே காரில் ஒற்றுமையாக உட்காந்து போகலான்னு பார்த்தா ஒரே அன்னீசியாக இருக்கும். எதுக்கு வம்பு, ஆளாளுக்கு 2 பேர் 3 பேர்னு பிரிஞ்சு தனித்தனி கார்லேயே போவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து ஆளாளுக்கு ஒவ்வொரு காரில் போய் உட்கார நம்ம ஜேகப்பை கொஞ்சம் பாருங்களேன். நான் அப்போவே ஜேகே கூட போகிறேன்னு சொன்னேன், கேட்டானுங்களா இந்த கிறகம் பிடிச்சவனுங்க. ஏ தம்பி, ஐ மிஸ் யூடா அப்படிங்கிற மாதிரி வாக்கி டாக்கில நம்ம ஜேகேக்கு சிக்னல் கொடுக்க நம்ம ஜேகே கொஞ்சம் பாருங்களேன். தாலாட்டும் காற்றே வா அப்படிங்கிற மாதிரி ஸ்மூத்தாக டிரைவ் பண்ணிட்டு இருக்க. எவன்டா அது டிரைவ் பண்ணும்போது சும்மா நொய்யின்னு வாய்ஸால நாய்ஸ் பொல்யூஷன் கிரியேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்க்க அந்த நாய்ஸுக்கு சாரிங்க வாய்ஸுக்கு சொந்தக்காரனான நம்ம ஜேகோப் அடுத்த கார்ல உட்காந்துட்டு, டேய் தம்பி அது நான் தாண்டா, இங்க பாரு நான் கையசிக்கிறேன் தெரியுதான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி ஜெய் ஹோ அப்படின்னு கையசிச்சுட்டு இருக்க. நம்ம ஜேகே அங்க இருந்து பார்த்துட்டு, ஓ இந்த காத்துல டான்ஸ் ஆடுறது நீ தானா, அண்ணே நான் உன்னை பார்த்துட்டேனே, இப்ப பாரு நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயா ஒண்ணு உளுந்த வடை சுட்டு வித்துச்சே அப்படிங்கிற மாதிரி வைப்ல உட்காந்து தலையாட்டி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ரைட், நெக்ஸ்ட் நம்பர் 2, மைக் டெஸ்டிங் 1 2 3. நம்ம ஜிமினை பாருங்களேன். என்னடா இது, இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இந்த போலீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களே வாக்கி டாக்கி, அதுதானே இது, சரி நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 யாராச்சும் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கத்த நம்ம சுகா நெக்ஸ்ட் கார்ல உக்காந்துட்டு, டேய் இப்ப எதுக்குடா கத்திட்டு இருக்க, நான் பேசுறது உனக்கு கேக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஜிமினை பாருங்களேன். நெக்ஸ்ட் கார்ல உட்காந்துட்டு எட்டி பார்த்து அண்ணே கேக்குதுனே, ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. சார் ரைட், நெக்ஸ்ட் நம்பர் 3, மானம் போச்சு. நம்ம சுகா அப்படியே ஸ்மூத்தா டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு டோல்கேட்ல டிக்கெட் வாங்கலான்னு கையை நீட்டுனா என்ன பண்றது, கை எட்டலையே. சரி அப்படியே கேஷுவலா சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சு அப்படியே கேமரா திருப்பி பார்த்தா ஆல்ரெடி வீமென் ஹோப்பு பார்த்துட்டு அசிங்கப்பட்டாண்டா ஆட்டோக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. சுகாவும் ஆத்தி இவனுங்க வேற பார்த்துட்டானுங்களே, சரி இனி ஒன்றும் பண்ண முடியாது, குதிச்சுட்றா கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி ஏட்டி போய் டிக்கெட்டை வாங்கிட்டு எட்ரா வண்டிய அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாரு. நம்ம ஜேகே கொஞ்சம் பாருங்களேன். அண்ணன் அசிங்கப்பட்ட மாதிரி நான் அசிங்கப்பட மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி கையை நீட்ட ஷேம் பப்பி ஷேம் ஆகிடுச்சு. நம்ம ஜிமினை பாருங்களேன். ஆத்தி இவனுங்களை வேற கலாய்ச்சிட்டோமே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், சரி கேஷுவலா சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி வர அங்கதான் ஒரு அதிசயம் நடக்குது. நம்ம ஜிமினை வந்துட்டு அப்படியே கேஷுவலா ஸ்மூத்தா வாங்கிட்டு போயிட்டாரு. சார் ரைட், நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் நம்பர் 4, எனக்கு தெரியும் நீ மூடு. தெரியுது நீ மூடு. நம்ம சுகா அப்படியே ஓரமா ஒரு ஒதுக்குப்புறமா உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஜின்னு இவன் மட்டும் சைலண்டா உட்காந்துருக்கான், இப்படி இருக்கக்கூடாது, சரி போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கிட்ட போயிட்டு, டே தம்பி தனியா விளையாடி கஷ்டப்படுற, அண்ணன் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சுகா வந்துட்டு, நீ பண்ற பெரிய ஹெல்ப்பே இந்த இடத்த விட்டுட்டு போறாதான், தயவு செய்து கிளம்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல கேட்பாரா நம்ம ஜின்னு. சரி பக்கத்திலேயே குந்துவோம் அப்படிங்கிற மாதிரி பக்கத்திலேயே சேரை போட்டு உக்காந்துட்டாரு. சரி உக்காந்ததான் உக்காந்தாரு, சும்மா உட்காந்துருக்கலாம்ல, வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம, டே நீ இப்படிக்கா போனேன்னா அவன் அப்படிக்கா வந்து உன்னைய சுட்டுடுவான்டா, அவன் பட்டுன்னு சுட்டா நீ பொட்டுன்னு போயிடுவ இப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. நம்ம சுகா வந்துட்டு, நீ கொஞ்சம் சாத்திட்டு போயேண்டா அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் வச்சு அசிங்கப்படுத்துறாரு. இருந்தும் நம்ம
நம்ம ஜின்னு அடங்குற மாதிரி இல்லை. அப்படியே அந்த கசேரியில் கால் மேலே கால் போட்டு உக்காந்துட்டு, இந்த கேமில் நான் தான் மாசு, நீ ஒரு வேஸ்ட்டு பீஸு, இப்படியே விளையாண்டா போயிடுண்டா உன் காசு, அப்படியே ஒரு பாம் எடுத்து வீசு இப்படிங்கிற மாதிரி மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு நம்ம சுகா, இவன் சொல்கிற மாதிரி விளையாண்டோம், நம்ம இந்த கேமில் அவுட் ஆக வேண்டியதா, சரி நம்ம போக்கிலே போவோம் அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காமல் உட்காந்து விளையாடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நம்பர் 5 வெசல் வாஷிங். நம்ம நம்ஜனை கொஞ்சம் பாருங்களேன், நான் தான் பிளாக் டிஷர்ட் போட்ட பில்லா, என் தலையில குல்லா அப்படின்னு போட்டுட்டு ஏதோ சீரியஸாக பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் ஏதோ அவர் நெக்ஸ்ட் சாங்க்கு லிரிக் எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒன்றுமே இல்லைங்க, பாத்திரம் விளக்கிட்டு இருக்காரு. அவரோட ஃபேஸை கொஞ்சம் பாருங்களேன். நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன், ஃப்ளோரில் போடுகிறது மாப்பு, இதுதான் பிடிஎஸ் இந்த சூப்புன்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அழுது அழுது பாத்திரம் விளக்கிட்டு இருக்காரு. சரி ரைட்டு, நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் நம்பர் 6 வேர் இஸ் த பார்ட்டி. நம்ம ஹோபியை கொஞ்சம் பாருங்களேன், ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலான்னு போயிருக்காரு. அந்நேரத்தில் யாரோ ஹே இந்தாடி கப்ப கேளுங்க இந்த சாங் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அவர் ஆடுறத கொஞ்சம் பாருங்களேன். நம்ம டேயங் இதை பார்த்துட்டு வைப் ஆகி ஐத்தலக்கா ஐத்தலக்கா அப்படின்ட்டு அவரும் வைப் பண்ண வந்துட்டாரு. ஏன் நம்ம சின்ன பாருங்க, நமக்கு இந்த டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் தெம்பு கிடையாதுப்பா, நம்ம அப்படியே இந்த யூனிகார்ன் பொம்மை மேலே ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொர்க்கமே என்றாலும் அப்படின்ட்டு படுத்திருக்காரு. சங்கீத ஸ்வரங்கள் சார் ரைட்டு, நெக்ஸ்ட் நம்பர் 7 போலாமா ஊர்கோலம். நம்ம வியும் ஜங்குக்கும் அப்படியே ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு வாடா மச்சான் நம்ம ஒரு ஏடிவி டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு டிரைவ் பண்ண போலாமா. நம்ம டேங் நினைச்சிருப்பாரு ஜங்குக்கு பைக்கு ஓட்ட, ஹெல்மெட்டை தலையில மாட்ட, அவன் மனசோட இறுக்கி பூட்ட, எடுத்து விடுவேன் ஒரு பாட்டை, பார்த்த முதல் நாளே அப்படிங்கிற மாதிரி வைப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக பைக்கு மேலே உக்காந்தா நம்ம ஜங்குக்கு என்னடானா வர்த்தாமாமே டூர் அப்படிங்கிற எஃபெக்டில் காடு மேடு பல்லெல்லாம் தாறு மாதிரி தக்காளிச்சோரம் அதை பைக்கை ஓட்டுறாரு. பாவம்ப்பா நம்ம டேயங்கு கொஞ்சம் விட்டுருந்தா அழுது இருப்பாரு. பின்னாடி உட்காருங்கோ, 7.5 போட்டு காட்டுறேன். 7.5 எப்படி போடுவேன்? உட்காரும் போய் போட்டு காட்டுறேன். உட்காரும். ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. சார் ரைட்டு, நெக்ஸ்ட் நம்பர் 8 அப்போ நான் பாசம் இல்லையா. நம்ம ஜிமின் அப்படியே சமைச்சிட்டு இருக்காரு. நம்ம டேயங் அப்போ தான் வராரு. என்னடா மச்சான் சமைக்கிற, ராமியானா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஜிமினும் ஆமாடா ஜஸ்ட் 2 packets அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம டேயங் வந்துட்டு என்னடா சொல்கிற, அப்போ எல்லாருக்கும் பத்தாதே அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜிமின் சொல்கிறாரு இப்போ யார் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னா, நானும் என் மச்சான் ஹோபியும் தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லதை கேட்டதும் நம்ம டேயங் அப்படியே மனசுடைஞ்சு போயிட்டாருப்பா. இதை பார்த்துட்டு நம்ம ஜிமினு சரி சரி ரொம்ப அலட்டிக்காத, உனக்கு வேணும்னா கொஞ்சோண்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம டேங் வந்துட்டு இல்லை இல்லை நீங்கள் ஃபேமிலியாக சாப்பிடுவீங்க, நான் எதுக்கு குறுக்கால, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம டேயங்கு கிளம்புறேன் சொல்லிட்டு மிஸ்டர் டேயங் நீங்கள் இன்னும் கிளம்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்துறாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சார் ரைட்டு, நெக்ஸ்ட் நம்பர் 9 என்ன பாட சொல்லாதே. என்ன பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடி போடுவேன். எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அரங்கமே அதிர்ற மாதிரி ஒரு சத்தம். பிடிஎஸ் இந்த சூப்பு வீடெல்லாம் மேலே போய் கீழே வந்துடுச்சு. அப்படி என்னடான்னு கேமராவை ஜூம் பண்ணி வீட்டுக்குள்ளே போனால் நம்ம ஜேகே என்னடானா டே மச்சான் ஜிமினு நான் எப்படி பாடுறேன்னு பாறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒமகசியா ஓகியாக அப்படிங்கிற மாதிரி பாட்டுலாம் பாடிட்டு பவர் ஸ்டார் மூமெண்ட் போட்டுட்டு இருக்காரு. இல்லை யார்லே நீனு முக்கியமான ஸ்டெப் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என்ன ஸ்டெப் ப்ரோ? டான்ஸ் என்ற பேர்ல பெருகினகிட்டே மறுபடியும் பெருகிட்டு இருக்கீங்க. ரைட், நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் நம்பர் 10 பார்த்து வழுக்க போகுதுடா. சமைச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த குண்டாவை தூக்கி அந்த பிளேஸ்ல இருந்து இந்த பிளேஸ்ல வைக்கணும். இவ்வளோ தான்ப்பா கான்செப்ட். நம்ம சுகா என்னடானா நம்ம ஜின்ன ஒரு ஆளா மதிச்சு, டே அண்ணா இந்த மாதிரி விஷயத்துக்கு நீ தாண்டா கரெக்டா இருப்ப, தூக்கடா வச்சான் அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு 2 ஸ்டெப்பு கூட வரலங்க. நம்ம ஜின்னு கை கீழே வைடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல பொத்துன்னு கீழே வச்சுட்டாங்க. நம்ம சுகாவை பாருங்களேன், மூக்கு மேலே கண்ணு 1 2 3 இப்போ தூக்கடா அப்படிங்கிற மாதிரி மறுபடி தூக்க இன்னும் 2 ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல, மறுபடியும் கீழே போத்துன்னு வச்சுட்டாங்க. இதை பார்த்துட்டு நம்ம டேங்கிட்டே சின்ன விஷயம் இதை கூட உங்களால் பண்ண முடியலையா, வெரி வெரி டிஸப்பாயிண்டட்ப்பா அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்த நம்ம சுகாவும் ஜின்னும் இதுக்கு மேலே கீழே வச்சோம் அசிங்கம் தூக்கடா மச்சான் அப்படிங்கிற மாதிரி தூக்கி ஒரு வழியா வச்சுட்டாங்க. கையிலே ஆகாசம் கொண்டு வந்த பாசம். சார் ரைட். நெக்ஸ்ட் நம்பர் 11 ஹிஸ்டரி ஆஃப் சூப் டைட்டில் சாங். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து கும்மாளம் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம சும்மா பியானோவை தட்ட, அதுக்கு நம்ம ஹோபி லிரிக்ஸை கொட்ட, எல்லாரும் சேர்ந்து தாளம் தட்ட, அப்படியே இந்த சூப் டைட்டில் சாங் வந்துட்டு கிரியேட் ஆகுது. ஆமா, இவர் எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம கொடையில மலையை பிடிச்சிட்டு, சாரிங்க மலையில கொடையை பிடிச்சிட்டு மழை வருது கொடை கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அவர் எதுக்கு ஓடுறாரு அப்படின்னா, அழகான இந்த மூமெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நல்ல உள்ளத்தோடு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த மூமெண்ட்டை வந்து அழகாக கேப்சர் பண்ணுறாரு. அப்படி உருவானது தான் இந்த BTS இந்த சூப் டைட்டில் சாங். BTS in the show. சரி ரைட்டு, நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எனக்கா கமெண்ட் செக்ஷன் இல்லையா நீங்கள் கேட்கலாம். கமெண்ட்ஸ் ரீட் பண்ணலான்னு கமெண்ட்ஸ்குள்ளே போனால் அங்கே கமெண்ட்ஸாக இருக்க, என்ன கமெண்ட் ரீட் பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ளாடியே ஒரு மந்த் ஓடிடுச்சு. அதனால தான் பார்க்க இவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நம்பவா போகிறீங்க? சரி ரைட்டு, இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைபிடிக்க வேண்டிய 2 விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் எங்கே போனீங்க அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்கவே கூடாது. ஏன்னா அக்காவுக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருந்துச்சு, இல்லைன்னா மட்டும் போட்டு கிழிச்சிடுவீங்க அப்படின்னு கிளின்னு கிழிக்கிறது இங்கே வரைக்கும் கேக்குதுப்பா. சரி ரைட்டு விடுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நம்ம 2020ஓட எண்டுக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் ஆமா இந்த வருஷத்துல நீ என்ன செஞ்சு கிழிச்ச அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது ஒண்ணுமே இருக்காதுங்க. ஆனால் இந்த வருஷம் அப்படி கிடையாது. இந்த வருஷம் எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான இயர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு யூடியூப் சேனல், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரையுமே தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட சேனலை ஃபஸ்ட்டாக நீங்கள் எப்போ பார்த்தீங்க, எந்த வீடியோ பார்த்தீங்க அண்ட் எப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அக்கா உங்களோட டைலாக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படிக்கா இப்படிலாம் டைலாக் யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் சத்தியமாக தெரியலை நான் என்ன டைலாக் பேசுகிறேன் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச என்னோட டைலாக்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? சார் ரைட்டு, வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சேனல் அப்டேட்குள்ளே போனீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும், அதுக்குள்ளேயும் போய் அக்காவை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. சரி ஆர்மி, டாடா பை பாய்.